வணக்கம். நாம் இப்போ 2024-25 ஆனுவல் ரிட்டர்ன் ஜிஎஸ்டிஆர் 9 ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதில் ஒரு முக்கியமான ஷார்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் எயிட்ன்ற ஐடிசி கம்பேரிசன் இருக்கு இல்லையா? இதில் நம்ம 3Bயில் மந்த்லி நம்ம ஐடிசி அவைல் பண்ணதுக்கும் ஜிஎஸ்டிஆர் 2Bயில் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்த வேல்யூஸுக்குமான கம்பேரிசன் தான். இது டிஃபரன்ஸு 0 வரணுன்றது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவாக இருக்குது அந்த டேபிள் 8ல். ஸோ அந்த டேபிள் 8 பார்க்குறப்ப அந்த டேபிள் 8 இப்படி தான் இருக்குது நமக்கு. அதாவது ஐடிசி கம்பாரிசன், அதர் ஐடிசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த அதர் ஐடிசி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனில் 8ல் 8A, 8B, 8C அப்படின்னு 3 விவரங்கள் வந்திருக்கு நமக்கு. அதில் 8Aன்றது நம்மளுடைய ஜிஎஸ்டிஆர் 2B அதில் இருக்கக்கூடிய விவரம் ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்திருக்கு. அதுலேயும் சில கால்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அது வருது. இது எப்படி இந்த 8A வேல்யூஸ் நமக்கு பாப்புலேட் ஆகுறதுன்றதுக்கும் நமக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் இந்த முறை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து இந்த 8Bயில் என்ன வேல்யூ வந்திருக்குன்னா, இதே ஆனுவல் ரிட்டர்னில் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய டேபிள் 6ல் இருக்கக்கூடிய ஆல் அதர் ஐடிசி வேல்யூவை ஃபார் த இயர் வேல்யூஸ் கேரி ஓவர் ஆகி வருது. இப்படி இருக்குது. இதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம இந்த 8Dயில் 0 வரணும். அதுதான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். இந்த 0 வருவதற்கு நம்ம என்னென்ன சில வழிகாட்டுதல்கள், சில கோர்ஸ் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இந்த முறை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆனுவல் ரிட்டர்னுடைய முழு வீடியோ நம்மளுடைய இன்னொரு லிங்க்ல இருக்கு, இன்னொரு வீடியோவில் இருக்கு. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் வீடியோவை நான் போடுறேன் லிங்க்கு. பாருங்க, ஃபுல் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபில்அப் பண்ணுறது அதில் பார்த்துக்கலாம். இது ஒரு ஷார்ட் வீடியோ. இப்போ அந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் திங் இந்த டேபிள் 8க்கு ஆன விஷயம் சொல்றது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் 8Aல எது பாப்புலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, 24-25ல் 2Bயில் வந்த விஷயம். அதுல முக்கியமா எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க 24-25 மார்ச், அதாவது ஆல்சோ இன்க்ளூட் தி இன்வாய்சஸ் பர்டைனிங் டு 24-25 appearing in 2B of next financial year. அதாவது ஐஎம்எஸ்ல பெண்டிங் வச்சு இது பண்ணவங்க, இல்லை என்னுடைய சப்ளையர் லேட்டாக ஃபைல் பண்ணிருந்தாரு 24-25 பில்லு, அதனால அது லேட்டாக எனக்கு 2Bயில் வந்திருக்கு சப்சிக்வெண்ட்டாகனாலும், அதுவும் நமக்கு இந்த 8A வேல்யூவில் கம்பைல் ஆகி தான் வந்திருக்க போகுது. நமக்கு 8A வேல்யூவில் கம்பைல் ஆகி வந்திருக்க போகுது. இதில் முக்கியமாக எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு சில விஷயங்கள். என்னன்னா 23-24 அதே போல் பெண்டிங் வச்சிருந்து 2Bயில் பெண்டிங் இருந்து, இல்லை நம்மளுடைய சப்ளையர் லேட்டாக ஏப்ரல் 24 பிறகு அப்லோட் பண்ணதெல்லாம் சப்சிக்வெண்ட் 2Bயில் வந்திருக்கோம் இல்லையா? இது எல்லாமே எக்ஸ்க்ளூடாக ஆகி வந்திருக்கு. இப்போ இது ஒரு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் பாயிண்டாக நமக்கு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் 24-25, அதாவது 23-24 பழசு பில்லுங்க லேட்டாக ஃபைல் பண்ணியிருந்தா அது எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. 24-25 லேட்டாக நம்ம ஏப்ரல் 25க்கு பிறகு ஃபைல் பண்ணியிருந்தா அது இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நமக்கு கவனிக்கணும். இது நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சரி இந்த முறை 8A டேபிள் 2A பிரகாரம் வந்திருக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பு அது. அது ஆக்சுவலா இந்த ரெண்டு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ளாகி இருக்கு. ஆனா 2B தான் அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. வேல்யூஸ் 2B தான். பட் ஓப்பனிங்லயும் க்ளோசிங்லயும் இந்த பில்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணோம்னா கரெக்டா வேல்யூஸ் மேட்ச் ஆகும். அடுத்து 2024-25 இருந்து பாத்தீங்கன்னா டேபிள் 8Bயில் ஆட்டோ பாப்புலேட் ஆகிற வேல்யூ டேபிள் 6Bயில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான். ஜிஎஸ்டிஆர் 9ல் 6Bயில் என்ன கொடுக்குறோமோ ஆல் அதர் ஐடிசி அது மட்டும்தான் வரும். 6Hல இருக்கக்கூடிய ரீக்ளைம்டு ஐடிசி வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6Hன்றது ரீக்ளைம் அது டியூப்ளிகேஷன் ஆயிரும் இல்லையா, அதனால அது வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான மூவ்னே சொல்லலாம். இது ஒரு நமக்கு எல்லாருக்குமே டேலி பண்றதுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்னே சொல்லலாம். ரீக்ளைம் இன் 25-26 ஆஃப் ஐடிசி ரிவர்ஸ்ட் ஏர்லியர் இன் 24-25ல நம்ம அதர்ஸ்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு ஐடிசி ரிவர்சல் அதர்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணிட்டு சப்சிக்வெண்டா ரீக்ளைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஆஸ் பர் 37-37A, அதாவது 3B ஃபைல் ஆகாததான ரிவர்சல், இந்த மாதிரி எது இருந்தாலும், இல்லாது எனி அதர் ரிவர்சல் நம்ம டெம்பரரியா ரிவர்ஸ் பண்ணி ரீக்ளைம் பண்ண எதுவாக இருந்தாலும், இந்த ரீக்ளைம் விஷயம் இந்த 25-26ல் ரீக்ளைம் பண்ண விஷயம் நம்ம 8Cக்கு எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. ஏன்னா சார் நான் ஆல்ரெடி ரிவர்ஸ் பண்ணிட்டு ரீக்ளைம் எடுத்ததே நான்
ஏப்ரல் 25க்கு பிறகுதான் அப்படின்னு இருக்கு. இதை 8C போடணுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. இதுவும் போடக்கூடாது அப்படின்றது, ரீக்ளைம் பண்ணதை 8C போடக்கூடாது அப்படின்றத இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் வச்சுக்கிட்டு நம்ம டேபிள் 8 அரைவ் பண்ணோம்னா நமக்கு இந்த டிஃபரன்ஸு 0 தான் இருக்கும் மேக்ஸிமம். இது இல்லாமல் சில சினாரியோஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, வேரியஸ் சினாரியோஸ். அதாவது 24 25க்குள்ளவே நான் ஒரு ரீக்ளைம் விஷயம், ஒரு 120 ரூபாய் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிட்டு அதே வருஷத்துலேயே ரீக்ளைம் எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் என்ன ஆகும். அப்போ ஒரிஜினலாக வந்து 24 25க்குள்ளேயே அதை ரிவர்சல் பண்ணிட்டு அதே வருஷத்துல ரீக்ளைம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு டேபிள் 6A ரெண்டு தடவை நம்ம அவைல் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால டூப்ளிகேஷன் 120 ரூபான்றது 240 ரூபாய் அந்த வருஷத்துல அவைல் பண்ண மாதிரி இருக்கும். 6A1 நான் ஏதோ போட போறது இல்லை, ப்ரீவியஸ் இயர் ஐடிசி. 6A2 நெட் ஐடிசி அதே 240 ரூபாய், டபுள் த டைம் வந்திருக்கும். அப்படி இருக்கிறப்போ நான் 6B வெறும் 120 மட்டும் தான் போட போறேன். ஏன்னா அது ஒரு முறை வந்த ஐடிசியை போட போறேன். 6H ரீக்ளைம் ஐடிசியில் அந்த 120 போட்டுருவேன். ஏன்னா நான் அதே வருஷத்துல ரீக்ளைம் எடுத்ததால ஒரு இடத்துல ஆல் அதர் ஐடிசியில் 6B 120 போட்டுட்டு ரீக்ளைம் எடுத்ததை 6H போட போறேன். ஸோ இப்படி போடுறதால எனக்கு வந்து டிஃபரன்ஸ் 6J டிஃபரன்ஸ் 0 தான் இருக்க போது. 240 எனக்கு ரெண்டு முறை கிளைம் எடுத்த 120 120 240 பாப்புலேட் ஆயிருக்கும் 6A. அதை நான் 6B 120 6H 120 காமிச்சிட போறேன். இது இல்லாம டேபிள் 7A அதாவது 7A1 A1ன்றது 37 37A ரிவர்சல், 7Hன்றது அதர் ரிவர்சல். அதில் ஏதாவது ஒரு ஏன்னா ரெண்டு முறை நான் அவைல் பண்ணியிருந்ததால ஒரு முறை ரிவர்ஸ் பண்ணியிருப்பேன்ல சேம் இயரில், அதை நான் 7H 120 ருபீஸை 7H போட வேண்டியிருக்கும். 8Aவை பொறுத்த வரைக்கும் ஐடிசி கம்பேரிசனுக்கு ஒரே ஒரு முறை 120 தான் வரப்போகுது. அதே போல் 8B 6B மட்டும் தான் கேரி ஓவர் ஆகும். அதனால் இந்த 120 மட்டும் தான் கேரி ஓவர் ஆகும், ரீக்ளைம் ஆனது கேரி ஓவர் ஆகாது. அதனால் உங்களுக்கு 8 டேபிள்லையும் 0 தான் வரும். 8C ஏதோ போட போகிறது இல்லை, 8D 0 தான் வரும். ஸோ நல்லா கவனமாக பாருங்க. 24 25க்குள்ள ஒரு விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டு ரீக்ளைம் எடுத்தீங்கன்னா நீங்கள் டேபிள் 6 6B ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் எடுத்ததும் 6H ரெண்டாவது முறை ரீக்ளைம் எடுத்ததை 6H போட்டோம்னா நமக்கு டேபிள் 8 எந்த டிஃபரன்ஸும் வராது. அதே போல் ரெண்டு முறை நான் கிளைம் எடுத்திருக்கிறதால 7 டேபிளில் 7A1 இல்லை 7H அப்ராப்ரியேட் இடத்துல நான் அந்த 120 ஒரு 120 ரிவர்சல் பண்ணது, ஒரு போர்ஷனை ரிவர்சல் பண்ணதை போட வேண்டியிருக்கும். போடுறதுனால எனக்கு 7J நெட் ஐடிசி அவைல்டு வந்து அப்போதான் டேலி ஆகும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ என்னன்னா, எனக்கு வந்து மார்ச் 25 கிளைம் எடுத்து மார்ச்ல ரிவர்ஸ் பண்ணேன். ஆனால் ரீக்ளைம் பண்ணது ஏப்ரல் 25 இப்போ கரண்ட் இயர்ல நான் ரீக்ளைம் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னுடைய 24 25 ஆனுவல் ரிட்டர்ன்ல என்ன வரப்போகுது, 25 26 ஆனுவல் ரிட்டர்ன்ல நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்றது இருக்கு. அதே 120 ரூபாய் எடுத்துக்கிறேன். 24 25 ஃபைனான்சியல் இயர்ல 6A பாப்புலேட் ஆகி வந்திருக்கும் 120 ரூபாய். ஓகே, 6A டு நெட் ஐடிசிலையும் 120 ரூபாய் பாப்புலேட் ஆகி வந்துடும். 6B அந்த ஆல் அதர் ஐடிசி 6B ஆஸ் யூஷுவல் 120 ரூபாய் போட்டுருவேன். அது இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வேற எங்க போட போறேன், இது அதர் ரிவர்சல் 7 டேபிள்ல மட்டும் தான் போட போறேன். இங்க ரீக்ளைம் நான் சேம் இயர் பண்ணல, மார்ச்சுக்குள்ள ரீக்ளைம் பண்ணல, அதனால 6H நான் எதுவும் போடல. அவ்வளவுதான். இப்படி போட்டேன்னா எனக்கு சரியா போயிடும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், கடைசியா 8C எதுவும் போட போறது இல்லை. பட் டேபிள் 13 நான் சப்சீக்வெண்டா அடுத்த வருஷம் ரீக்ளைம் எடுத்திருக்கேன் இல்லையா, டேபிள் 13 ஐடிசி அவைல்டு நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் இயர் இருக்கு இல்லையா, அதுல அந்த 120 ரூபாய் போட போறேன். ஸோ நான் மார்ச்ல ஐடிசி கிளைம் எடுத்து மார்ச்லயே ரிவர்ஸ் பண்ணிட்டு சப்சீக்வெண்டா மார்ச் 25க்கு பிறகு ரீக்ளைம் எடுத்ததை இந்த மாதிரி பண்ண போறேன். இது 25 20 இதே டிரான்சாக்ஷனுக்கு 25 26 ஆனுவல் ரிட்டர்ன் எப்படி இருக்கும்னா, எனக்கு 25 26 6A பாப்புலேட் ஆகி வரும். ஏன்னா நான் ரீக்ளைம் எடுத்திருக்கேன் இல்லையா, அதை நான் 6A1 ப்ரீவியஸ் இயர்னு போட்டு 6A1 போட்டு கழிச்சிட்டேன்னா எனக்கு வேற எங்கேயுமே வராது, அது 0 0 0 ஆயிடும். அதனால 8Bக்கும் கேரி ஓவர் ஆகாது, 8 டிஃபரன்ஸ்க்கும் வராது. எனக்கு 24 25 ஃபைனான்சியல் இயர்ல மட்டும்தான். ஏன்னா அது அந்த வருஷத்துக்கான ஐடிசி அந்த வருஷ 2B தான் இருக்கும். அதனால அதை வந்து நான் 6A இருக்கிறத நெட் ஐடிசிக்கு எடுத்து 6B 120 கிளாஸிஃபை பண்ணிட்டு 120 ருபீஸ் கிளாஸிஃபை பண்ணிட்டு அதே நேரத்தில் ஐடிசி ரிவர்சல்லையும் நான் அதை கொடுக்குறேன். 7H அதர் ரிவர்சல்ல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு
13ல நான் அடுத்த வருஷம் அந்த ரீக்ளைம் எடுத்திருக்கேன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக அதை வந்து டேபிள் 13ல அந்த 120 போடுறேன் நான். அடுத்த சினாரியோ, முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. இது வந்து எனக்கு ரூல் 37 ரூல் 37A ரிவர்சல் பண்ணது நான் அதர் ரிவர்சல். இது வந்து ரூல் 37 ரூல் 37A ரிவர்சல். அதாவது நான் பேமெண்ட் 180 டேஸ்க்கு மேலே இருந்தால் அந்த ரிவர்சலை நான் ரீக்ளைம் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஏன்னா ஏப்ரல் 24 பில்லு அக்டோபர் வரைக்கும் பேமெண்ட் ஆகாததால் அக்டோபரில் ரிவர்ஸ் பண்ணிட்டு ஏப்ரல் 25 ஆக்சுவலாக பே பண்ணுறப்போ அப்போ கிளைம் எடுக்கிறேன். அதனால இதுக்கு என்ன பண்ண போகிறேன், 24-25 ஆனுவல் ரிட்டர்னில் 6Aல அது 120 பாப்புலேட் ஆகிருக்கும். ஆல் அதர் ஐடிசிலையும் 120 வந்துடும். மற்றபடி ரிவர்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அதனால் அது 7Aல ஆஸ் பர் ரூல் 37ல ரிவர்சல் கொடுத்துருவேன் நான். கொடுத்துட்டு மற்றபடி நான் வேற எங்கேயும் ரீக்ளைம் பண்ணுறது வந்து டேபிள் 13ல பழைய போன எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி டேபிள் 13ல போட போகிறது இல்லை. டேபிள் 13ல எப்போ போடுவேன்னா அது நார்மல் ரிவர்சல் அதர் தேன் ரூல் 37-37A இருந்தால் தான் இங்கே போட போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒன்லி நான் 6Aல போட்டுட்டு ரிவர்சல் 7Aல காமிச்சிட போகிறேன். 25-26 ஆனுவல் ரிட்டர்ன் வரப்போ இது என்ன ஆகும், அது அந்த வருஷத்துடைய கிளைம் மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கிறப்போ அங்கே 6Aல பாப்புலேட் ஆகும். அப்போ நான் ப்ரீவியஸ் ரிவர்சல் நான் பண்ண போகிறது இல்லை, 6A1ல பண்ண போகிறது இல்லை. அது நெட் ஐடிசிலே இருக்கும். அந்த நெட் ஐடிசியில 6Bல போடாமல் நான் என்ன பண்ணுவேன், 6Hல அதை போட்டுருவேன் ரீக்ளைம் ஐடிசியில். இது ஒரு முக்கியமான அட்ஜஸ்ட்மெண்ட் ரூல் 37-37Aக்கு. ஜென்ரலாக அதர் ரிவர்சல் பண்ணுறதுக்கும் இந்த ரூல் 37-37A ரிவர்சலுக்குமான வித்தியாசம் என்னென்னா, நான் 2வது முறை ரீக்ளைம் பண்ணுறப்போ அது 6Hல போட்டு ரீக்ளைம் பண்ண போகிறேன். மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் வேறு ஏதோ ரிவர்சல் அந்த முறை பண்ண போகிறது இல்லையா, ஆல்ரெடி நான் முன்னாடியே ரிவர்ஸ் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ மற்ற டேபிள்கள் எல்லாம் 0 தான் இருக்க போகுது. வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த 120 ரூபாய்க்காக இருக்க போகிறது இல்லை. இப்படியாக நம்ம வந்து ஐடிசி ரிவர்சலை 2ஆக பிரிச்சுக்கிட்டு, அதாவது அதர் ரிவர்சல் நம்ம போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்கிற ரீக்ளைம் ரிவர்சல், அது இல்லாமல் ரூல் 37 ரூல் 37A நான் பேமெண்ட் மோர் தென் 180 டேஸ் இதுக்கான ரிவர்சல், இந்த 2 விஷயம் தனியாக பைஃபர்கேட் பண்ணி நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட்ன்றது கரெக்டாக பண்ணோம்னா டேபிள் 8ல் டிஃபரன்ஸு 100% வராது. இப்போ முக்கியமாக நம்ம டேபிள் 8ல் நமக்கு பாப்புலேட் ஆன வேல்யூ நமக்கு இந்த முக்கியமான 24-25க்கான எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூஸ் பில்ஸை தான் பாப்புலேட் ஆகிருக்கிறதால நம்ம டிஃபரன்ஸ் எதுவும் இல்லாமல் நில் டிஃபரன்ஸோட டேபிள் 8 கன்க்ளூட் பண்ணுவோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்ததுக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. இப்படியான சில முக்கியமான தகவல்களை நம்ம அடுத்தடுத்து பதிவிட்டுக்கிட்டே இருப்போம். நன்றி. தொடர்ச்சியாக சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபுல் ஆனுவல் ரிட்டர்ன் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். நம்மளுடைய நேரடி வகுப்புகளோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களும் இந்த ஃபார்ம் லிங்க் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் பதிவிட்டுக்குங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.